தன்னோட தங்கச்சிக்கு இப்படி ஆனந்துக்கு காரணம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சதுலேருந்து அவன் ரொம்ப பயங்கரமாக அப்செட் ஆகுறான். கண்டிப்பாக அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். இப்போ தான் அன்றைக்கி நைட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன தான் ஆயிருக்கும் நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவங்க அண்ணன் வந்து உண்மையாகவே ஃப்ரெண்டு தான்ப்பா இதுக்கு காரணம் அப்படி சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சொல்கிறான். போலீஸ் போகலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு. ஆனாலும் அவங்க அம்மா இன்னும் விட மாட்டாங்க. அதனால ஹீரோக்கு கோவம் வந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ எல்லாரும் ஒரு சைடு கோயிலுக்கு போயிருப்பாங்க. அவங்க அப்பா வந்து எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாரு. நடந்ததெல்லாம் ஒரு கனவா நினைச்சு மறந்துடுமா அப்படி சொல்லிட்டு. அவங்க என்ன இதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவை நம்பினா சரி வராது அப்படி சொல்லிட்டு அவனை கடத்தி அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை அவங்க அண்ணனே கரெக்டாக கொடுத்துட்றான். இப்போ அவங்க அம்மா வந்து தன்னோட குழந்தைய அவளே மேலே மலையிலேருந்து தள்ளி விடுற மாதிரி காட்டுறாங்க. பட் எல்லாரும் இந்த மாதிரி யோசிச்சு நம்ம குழந்தைகளை நம்மளே கொண்டுட்டோம் அப்படின்னா அது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன நடந்தாலும் தன்னோட குழந்தைகளை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோடு முடிச்சிருப்பாங்க.